ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 23/5/2025 சாக்கார் முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, உங்களை இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கு இப்போ படகோட்டி கிடச்சிட்டார். பாபா தான் அந்த படகோட்டி. ஸோ படகுல கால் எடுத்து வச்சாச்சு 2 காலையும். அதனால் இனி உங்களுடைய கால்கள் பழைய உலகத்தில் கிடையாது. நங்கூரம் எடுக்கப்பட்டு விட்டது, வண்டி புறப்பட்டு விட்டது. நேராக அங்கே தான் போகணும். ரிட்டர்ன் ஜேர்னியே கிடையாது, நேராக சொர்க்கத்துக்கு தான் போகணும். அதனால் போகிற இடத்தை மட்டுமே நினச்சிட்டு இருக்கணும். பரந்தாமம் வழியாக சொர்க்கம் போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னு. கேள்வி: யாரும் பண்ண முடியாத அப்படி என்ன ஒரு அற்புதமான மந்திரத்தை, மாயாஜாலத்தை மந்திரவாதி பாபா பண்ணுறார்? பதில்: ஒன்றுத்துக்கும் உதவாத சோழி மாதிரி இருந்த ஆத்மாக்களை வைரம் மாதிரி விலை மதிப்புள்ளவர்களாக மாற்றுறார். தோட்டத்தின் எஜமானராகி முட்களை மலராக மாற்றுறார். இதுதான் அற்புதமான மந்திரம், மாயாஜாலம். ஸோ மந்திரவாதி பாபாவை தவிர இந்த அற்புதமான மேஜிக் யாருமே பண்ண முடியாது. மனிதர்கள் தங்களை மந்திரவாதின்னு சொல்கிறதெல்லாம் சும்மா காசு சம்பாதிக்கிறதுக்காக. மற்றபடி பாபா பண்ணுற இந்த மேஜிக்கை யாராலையும் பண்ண முடியாது. ஒன்றுத்துக்கும் உதவாத சோழியை வைரம் மாதிரி ஆக்குறாரு, முல்லை மலர் ஆக்குறாரு. எவ்வளோ பெரிய விஷயம்! ஏன்னா மனிதனுடைய கேரக்டர் மாத்திரம் தான் இருக்கிறதுல மிகப்பெரிய மேஜிக். அதை உடம்பே இல்லாத பாபா வந்து மாத்துறார். ஓம் சாந்தி. இந்த காலச்சக்கரத்தில், இந்த நாடகத்தில் பாபா ஒரே முறை தான் வரார். இந்த மாதிரி எந்த சத் சங்கத்தில் இருக்கிறவங்களும் இப்படி நினைக்க மாட்டாங்க. அங்கே அந்த மத கதைகளை சொல்கிறவங்க ஒன்றும் கேட்குறவங்களுடைய அப்பாவோ அல்லது கேட்குறவங்க சொல்கிறவங்களுடைய குழந்தையோ கூட கிடையாது. இங்கே தான் அப்பா குழந்தை உறவு. உண்மையில் அந்த சத்சங்கம் பேசுகிறவங்களுடைய சிஷ்யர்கள் கூட கிடையாது கேட்குறவங்க. அப்படியே பக்தர்கள் போய் யார் வந்து பேசினாலும் கேட்டுட்டு இருக்க போகிறாங்க. ஆனால் இங்கே நீங்கள் பாபாவுக்கு குழந்தைகளாகவும் இருக்கிறீங்க, மாணவர்களாகவும் இருக்கிறீங்க, சீடர்களாகவும் இருக்கிறீங்க. ஏன்னா பாபா நமக்கு அப்பாவாகவும் இருக்கிறார், டீச்சராகவும் இருக்கிறார், சத்குருவாகவும் இருக்கிறார். குழந்தைங்களை தன் கூடவே அழைச்சிட்டு போவார். அதுக்கு தான் பாபா வந்திருக்கிறார். ஸோ பாபா போகும்போது இந்த அழுக்கான உலகத்தை விட்டுட்டு நீங்களும் புத்தம் புதிய அழகான உலகத்துக்கு போய் ஆட்சி செய்வீங்க. ஸோ இது குழந்தைங்களுடைய புத்தியில் முதல்ல பதியணும். இல்லை, இங்கே அதுக்கு தான் வந்திருக்கிறோம். நேற்று ஃபுல்லாக இரவு பயணம் பகல் பயணத்தை பற்றி பேசினார். இன்றைக்கி இந்த அழுக்கான உலகத்தில் வந்து நம்ம புது உலகத்துக்கு போயிட்டு இருக்கிறோன்றது மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும். இந்த உடலில் இருக்கக்கூடிய ஆத்மா ரொம்ப சந்தோஷமாக ஆகிடுது சொர்க்கத்துக்கு போன உடனே. அங்கே போயிட்டு இருக்கிறோம், அதுக்காக பாபா வந்திருக்கிறாரு அப்படின்னு நினைக்கும் பொழுதே நீங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அடையணும். ஏன்னா கண்ணு முன்னாடி துக்கத்தை பார்க்குறோம், இதிலேருந்து நிரந்தரமாக தப்பிக்கிறோம் அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயம். அனைவரின் தந்தை, எல்லையற்ற தந்தை வந்திருக்கிறார். ஆனால் குழந்தைங்களுக்கு மட்டும்தான் இந்த விஷயம் புரியுது. மற்றவர்களெல்லாம் புத்தியற்றவர்களாக இருக்கிறாங்க. ராவணன் உங்களை அந்த மாதிரி புத்தியற்றவராக ஆக்கிட்டான்னு பாபா சொல்கிறார். பாபா தான் வந்து உங்களை புத்திசாலிகளாக ஆக்குறார். எந்த அளவுக்கு புத்திசாலியாக ஆக்குறார் அப்படின்னா, ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆட்சி செய்கிறதுக்கு தகுதி வாய்ந்த அளவுக்கு புத்திசாலியாக மாற்றுறார், எந்த மந்திரியும் இல்லாமல். அது எவ்வளோ பெரிய விஷயம்! ஸோ ஒரே ஒரு முறை தான் கடவுளே வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார், உங்களுக்கு நடத்துகிறார். நீங்களும் இறைமானவ வாழ்க்கை வாழுறீங்க. ஸோ உங்கள் புத்தியில் மட்டும்தான் நான் கடவுளுடைய மாணவன்ற உணர்வு இருக்கும். மற்றபடி
இந்த பிஸ்னஸ்ஸு, வேலை, காசு இந்த மாதிரி விஷயத்தில் சிக்கிக்கிட்டு இருக்கிறவங்களுடைய புத்தியில் இது நுழையவே நுழையாது. கடவுள் வந்திருக்கிறாரு, நம்மளை அழைச்சிட்டு போக வந்திருக்காரு, எதுவுமே புத்தியில் நுழையாது. கடவுளே வந்து நடத்துகிறாரு அப்படின்னு கூட நுழையாது. ஸோ அதனால தான் பணக்காரர்களுக்கு இந்த ஞானத்தை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஏன்னா அவங்க வெறும் பிஸ்னஸே தான் நினச்சிட்டு இருப்பாங்க எந்த நேரமும், 24 மணி நேரமும். ஸோ குழந்தைகளாகிய நீங்கள் கடவுளே நமக்கு நடத்துகிறாரு அப்படின்னு இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க. அப்போ எவ்வளோ குஷியாக இருக்கணும். மற்றவர்கள் எல்லாரும் ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத குழந்தைகள், பிரயோஜனம் இல்லாதவருடைய குழந்தைகள், லௌகிக்க அப்பாவுடைய குழந்தைகள். ஆனால் இங்கே நீங்கள் கடவுளுடைய குழந்தை ஆகியிருக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு எல்லையற்ற சந்தோஷம் இருக்கணும் இல்லையா? உங்களில் சிலர் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கிறீங்க. மற்றவர்கள் சொல்கிறாங்க, பாபா எங்களால் இந்த ஞானத்தெல்லாம் சொல்ல முடியல பாபா, இது நடந்துச்சு அது நடந்துச்சுன்னு ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்கிறாங்க. பாபா சார், இந்த ஞானத்தை பேசுகிறது ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது, இருக்கிறதுலே ரொம்ப ஈஸி இந்த ஞானம் தான். பக்தி மார்க்கத்தில் மனிதர்கள் சாது சன்னியாசிகள் கிட்ட போய் கேட்குறாங்க எப்படி கடவுளை சந்திக்கிறதுன்னு. ஆனால் அவங்களுக்கு தெரியவே தெரியாத கடவுளை பற்றி. சும்மா மேலே கடவுள் இருக்கிறாருன்னு செய்கை மட்டும் கொடுக்குறாங்க. ஸோ அவரை நினைங்க அப்படின்ட்டு, அவ்வளோதான். அதுலேயே சந்தோஷமாயிடுறாங்க. அப்படியே முழு திருப்தி ஆகிட்டேன் அவருடைய பதிலில், அவருடைய பார்வையில், அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கடவுள் யாருன்னு உலகத்தில் யாருக்கும் தெரியாது. அப்பாவை தெரியாது யாருக்கும். ஏன்னா நாடகம் அப்படி தான் உருவாக்கப்பட்டு இருக்குது. இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா, நீங்களும் பின்னாடி மறந்துடுவீங்க. சொர்க்கத்தில் போனோன்னே மறந்துடுவோம் எல்லாமே. உங்களில் கூட எல்லாருமே பாபாவையும் படைப்பையும் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா சில இடங்களில் குழந்தைகளுடைய நடத்தை அந்த அளவுக்கு மோசமாக இருக்குது, கேட்கவே கேட்காதீங்க. ஸோ கடவுள்கிட்ட படிக்கிறேன்னு தெரிஞ்சால் நடத்தை அப்படி இருக்குமா, இருக்கலாமா? அப்போ கடவுள்கிட்ட படிக்கிறேன்ற அந்த போதையே மறைஞ்சிடுது. ஸோ குழந்தைங்களுடைய கால்கள் இந்த பழைய உலகத்திலேயே இல்லாத மாதிரி இருக்குது இப்போ இல்லையா? குழந்தைங்களுடைய கால்கள் இங்கே இல்லை, அதாவது புத்தின்ற கால் இங்கே இல்லவே இல்லை. இதை பற்றி நம்ம யோசிக்கிறதே கிடையாது. ஏன்னா இந்த கலியுகத்திலேருந்து உங்களுடைய காலை தூக்கிட்டீங்க, நீங்கள் படகுகளை ஏறிட்டீங்க சங்கமயுகத்தில். ஸோ படகுடைய நங்கூரம் ஏற்றப்பட்டு விட்டது. ஏன்னா வண்டி கிளம்பிடுச்சு இல்லை, இங்கேருந்து நம்ம கிளம்பிட்டோம். ஸோ பாபா நம்மளை எங்கே அழைச்சிட்டு போகிறாரு அப்படின்னு நமக்கு தெரியும். ஏன்னா அவர் படகோட்டியாகவும் இருக்கிறாரு, பூந்தோட்டத்தின் எஜமானராகவும் இருக்கிறார், முட்களை மலர்களாக மாற்றுறதுக்காக வந்திருக்கிறார். ஸோ இவரை மாதிரி பூந்தோட்டக்காரர் யாருமே கிடையாது. முட்களை மலராக்கக்கூடிய தோட்டக்காரர் யாராவது இருக்கிறாங்களா? ஸோ ஒன்றுத்துக்கும் உதவாத சோழி மாதிரி இருந்த ஆத்மாக்களை வைரம் மாதிரி விலை மதிப்பற்றவர்களாக மாற்றுறார். ஸோ இது சாதாரண மாயாஜாலமாக இது? இப்போலாம் பாருங்க, எத்தனை மந்திரவாதிகள் இருக்கிறாங்க, மேஜிக் பண்ணுறவங்க. ஏன்னா இந்த உலகமே ஏமாத்துக்கார உலகம். பாபாவோ சத்குரு, சத்தியத்தை மட்டுமே போதிப்பவர். மனிதர்கள் கூட சத்குரு, சத்ஸ்ரீ அக்கால் அப்படின்னு சொல்லுவாங்க சீக்கியர்கள், அதாவது அழிவற்றவர் அப்படின்ட்டு. ஸோ அதை சொல்லும்போதே அவ்வளோ போதையோடு சொல்லுவாங்க. பாபா கேட்குறாரு, அவங்களே சொல்கிறாங்க
சத்குரு ஒருவர் தான் சொல்கிறாங்க, அனைவருக்கும் சத்கதி கொடுப்பவர் ஒருவர் தான் சொல்கிறாங்க. அப்புறம் எதுக்கு தங்களையே குருன்னு சொல்லிக்கிறாங்க? இல்லை, சத்குரு அவர் தானே, அப்போ எப்படி நீங்கள் குரு ஆக முடியும்? ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்களோ அதையே அவங்க புரிஞ்சுக்கிறது கிடையாது. அவங்கள நம்புகிறவங்களும் எதையுமே புரிஞ்சுக்கிறது கிடையாது. ஸோ இந்த பழைய உலகத்தில் என்ன இருக்குது? பாபா நமக்காகவே புத்தம் புதிய வீடை கட்டுறாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சொர்க்கத்தை கட்டுறாரு. அப்போ யார் புது வீட்டை வெறுப்பாங்க? இன்னும் பழைய வீட்டையே யாராவது நேசிச்சுட்டு இருப்பாங்களா? அதுவும் பழைய வீட்டில் ஃபுல்லாக துக்கமே துக்கம், அந்த புது வீட்டில் சுகமே சுகம். இது தெரிஞ்சும் யாராவது பழைய வீட்டின் மீது அன்பு வச்சுருப்பாங்களா? ஸோ ஒருத்தருடைய புத்தி புது வீட்டை தான் நினைவு பண்ணிகிட்டு இருக்கோம். எப்படா அங்கே போவோம்னு நினச்சிட்டு இருக்கிறோம். நாம் அந்த எல்லையற்ற தந்தையுடைய குழந்தைகள் ஆகி இருக்கிறோம். அதனால் பாபா நமக்காகவே புது உலகத்தை உருவாக்கிட்டு இருக்கிறாருன்றது நம்ம புத்தியில் இருக்கணும். ஏன்னா அவருடைய குழந்தை ஆகி இருக்கிறோம். அப்போ இந்த அப்பா என்ன கொடுக்குறாருன்னு தெரியணும் இல்லையா? ஸோ எனக்காகவே புது உலகத்தை உருவாக்கிட்டுருக்காரு, அங்கே நாங்கள் போய்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது சதா ஞாபகம் இருக்கணும். ஸோ அதுக்கு தான் நாம் தகுதிப்படுத்திக்கிறோம் இல்லையா? கார் வாங்குறாங்கன்னா கார் வாங்குறதுக்கு முன்னாடியே ஓட்ட கற்றுக்குவாங்க. அதே மாதிரி சொர்க்கம் வருதுன்னா சொர்க்கம் வர்றதுக்கு முன்னாடி சொர்க்கத்துக்கு நாம் தகுதி ஆகணும் தானே? ஏன்னா கண்டிப்பாக சொர்க்கம் வருது, கண்டிப்பாக நீங்கள் நாராயணன் ஆவீங்கன்னு சொல்லிட்டாரு. அப்போ நாராயணனுடைய குணத்தை நீங்கள் வெளிப்படுத்தணும் இல்லை? அந்த புது உலகத்துக்கு நிறைய பேர்கள், தங்கயுகம், ஹெவன், பேரடைஸ், சொர்க்கம், வைகுண்டம், எத்தனை பேர்கள். ஸோ இப்போ இந்த பழைய உலகத்தில் உங்களுடைய புத்தி நீங்கிடுச்சு. ஏன்னா இங்கே துக்கத்தை தவிர எதுவும் கிடையாது இல்லை? இப்போ ஒரு பழைய படம் ஏதோ ஒன்று சோகமாகவே ஓடிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை வீட்டில் யாராவது பார்த்தா கூட நமக்கு கடுப்பாக இருக்கும். சீரியல்லையும் எந்த நேரமும் அழுதுகிட்டே இருந்தாங்கன்னா டென்ஷன் ஆகும். எதுக்கு அதை போய் வேலை மெனுக்கிட்டு போய் பார்த்துட்டு இருக்கிற? அதே மாதிரி தான் பாபா சொல்கிறாரு, நரகம் ஃபுல்லாக அப்படி தான் இருக்குது. ஏன் அதை பார்த்துட்டு இருக்கிறீங்க? புத்தியை ஏன் அதில் ஈடுபடுத்துகிறீங்க? அது பேரே நரகம் தானே. முட்களின் காடு, நரகத்தின் கோர இருள், பாதாள லோகம், கம்சனுடைய உலகம். ஸோ அதை ஏன் நினைக்கிறீங்க? அதில் ஏன் புத்தியை ஈடுபடுத்துகிறீங்க? அவங்களுக்கு இதுக்கெல்லாம் அர்த்தம் தெரியலை. ஏன்னா எல்லாம் கல் புத்தியுடையவராக இருக்கிறாங்க. நரகம்னா வேறு எங்கேயோ இருக்குது போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. பாருங்கள் பாரதத்துடைய நிலை எப்படி ஆயிடுச்சு பாருங்கள். பாபா சொல்கிறாங்க, இந்த நேரத்தில் எல்லாரும் கல் புத்தியுடையவர்களாக தான் இருக்கிறாங்க. தங்க யுகத்தில் தான் எல்லாருடைய புத்தியும் தெய்வீகமாக இருக்கும். ஆட்சி செய்பவர் எப்படியோ அப்படியே பிரஜைகளும் இருப்பாங்க. சொர்க்கத்தில் எல்லோருமே தெய்வீக புத்தி, இங்கே எல்லாருமே கல் புத்தியுடையவராக இருக்கிறாங்க. ஸோ இங்கே இப்போ மக்களாட்சி நடக்குது, மக்களுக்காக மக்களின் ஆட்சி. ஸோ அதனால தான் யாரை வைத்து கூட ஸ்டாம்பு அச்சடிக்கிறாங்க. ஆனால் குழந்தைகளாகிய உங்களுக்கு உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை கிடச்சிட்டாரு அப்படின்னா உங்களுடைய புத்தி அவரோட மட்டும்தானே இருக்கணும். அந்த உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையை மட்டும்தான் நீங்கள் நினச்சிக்கிட்டே இருக்கணும் கண்டிப்பாக. சரி, அவருக்கு அடுத்தபடியாக ரெண்டாவதாக உயர்வானவர் யார் தெரியுமா? பிரம்மா, விஷ்ணு, சங்கர். ஸோ அவர்களை உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்கள்னு சொல்ல முடியாது. ஸோ உயர்ந்ததிலும் உயர்ந்தவருக்கு போய் புலித்தோலை ட்ரெஸ்ஸாக கொடுப்பாங்களா? எப்படி நிந்தனை பண்ணி வச்சுருக்கிறாங்கன்றார். அவர் கஞ்சா அடித்தார், மதுபானம் குடித்தார், ஊமத்தும்பு சாப்பிட்டாரு, இப்படியெல்லாம் சொல்லிட்டாங்க. ஸோ இது உண்மையில் அவரை நிந்தனை செய்கிறது தானே. உயர்ந்தவருக்கு இப்படியெல்லாமா நிந்தனை பண்ணுவாங்க? அப்படிலாம் ஒன்றும் சூக்ஷ்மதனத்தில் எதுவும் நடக்கிறது கிடையாது. பாவம் மனிதர்கள் தங்களுடைய சொந்த தர்மத்தையே மறந்துட்டாங்க.
தேவதைகளை பற்றி என்னென்ன கட்டுக்கதைகள்லாம் உருவாக்கி வச்சுருக்கிறாங்க பாருங்கள். அவ்வளோ மரியாதை குறைவாக பண்ணியிருக்கிறாங்க உருவாக்கின கதை. ஸோ பாபா சொல்கிறாங்க, என்னையும் நிந்தனை பண்ணிட்டாங்க, சங்கரரையும் நிந்தனை பண்ணிட்டாங்க, பிரம்மாவையும் நிந்தனை பண்ணிட்டாங்க. விஷ்ணுவுக்கு தான் நிந்தனை இல்லை. இருந்தாலும் அவரை மறைமுகமாக நிந்தனை பண்ணிட்டாங்க. என்னென்னா விஷ்ணுவை பண்ண மாட்டாங்க, கிருஷ்ணரை பண்ணுவாங்க. உண்மையிலேயே ராதாகிருஷ்ணர் தானே விஷ்ணு, அது அவங்களுக்கு தெரியல. கிருஷ்ணர் குழந்தை. ஸோ குழந்தையினாலே மகானாத்மாவை விட உயர்ந்தவர்களாகத்தான் நினைப்பாங்க. ஸோ இந்த பிரம்மா வயதானவுடன் அனைத்தையும் சந்நியாசம் பண்ணிட்டார். வயதானவுடனே பாபா ஞானம் கிடச்சது, எல்லாத்தையும் விட்டுட்டார். ஆனால் குழந்தையோ ரொம்ப தூய்மையாக கள்ளங்கபடமற்றதாகத்தான் இருக்கும். பாவம்னா என்னன்னே அதுக்கு தெரியாது. சிவபாபா தான் இருப்பதிலேயே உயர்ந்ததிலும் உயர்ந்தவர். ஆனால் பாவம் மனிதர்களுக்கு பிரஜாபிதா பிரம்மா எங்கே இருப்பாருன்னு கூட தெரியல. ஸோ பிரஜாபிதா பிரம்மாவை தேகதாரியாக காட்டியிருக்கிறாங்க. அவருக்கு அஜ்மீரில் கோயில் கூட இருக்குது. பிரம்மாவை தாடி மீசையோடு காட்டியிருக்கிறாங்க வயதானவராக. ஸோ இப்படி சங்கரரையோ விஷ்ணுவையோ காட்ட முடியாது. ஸோ அதனால் இது புரிஞ்சிக்கிறதுக்கான விஷயம், மனித இனத்தின் தந்தை பிரம்மா எப்படி மனிதர்கள் வாழற இந்த ஸ்தூல உலகத்தை விட்டு சூக்ஷ்ம உலகத்தில் இருக்க முடியும்? அவர் இங்கே தானே இருக்கணும். ஸோ நிறைய பிரம்மா பாபாவுடைய குழந்தைகள் இப்போ இருக்கிறாங்க. நிறைய பிரஜாபிதா பிரம்மகுமாரிகள் இருக்கிறார்கள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்குது. ஸோ இத்தனை குமாரிகள் இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அவருடைய அப்பா பிரஜாபிதா பிரம்மாவும் இருப்பார் தானே. ஸோ அவர் உயிரோட்டமாக இருக்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருப்பார். பிரஜாபிதா பிரம்மா வெறும் குழந்தைகளை மட்டும்தான் படைப்பாரா அல்லது வேறு ஏதாவது கூட செய்வாரா? ஆதிதேவ் பிரம்மா, ஆதிதேவ் சரஸ்வதி அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தால் கூட அவர்களுடைய பாகம் என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்க படைப்பவர்களாக இருக்கிறாங்க. கண்டிப்பாக அவங்க இங்கே தான் இருந்திருப்பாங்க. சிவபாபா கண்டிப்பாக பிராமணர்களை தத்தெடுத்திருப்பார். இல்லாட்டினா பிரம்ம பாபா எங்கேருந்து வந்திருப்பார்? ஸோ ஆதிதேவ் பிரம்மா, ஆதிதேவி சரஸ்வதி அப்படின்ற வார்த்தைகள்லாம் வேதங்களில் பக்தி மார்க்கத்தில் இருந்தாலும் கூட அவங்களுடைய பாகம் என்ன அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. அவர்கள் படைப்பவர்கள். அப்போ கண்டிப்பாக அவர்கள் இங்கே இருந்திருக்கணும். சிவபாபா கண்டிப்பாக பிராமணர்களை தத்தெடுத்திருக்கணும். இல்லாட்டினா பிரம்மா எங்கேருந்து வந்திருப்பார்? இது புதிய விஷயம். ஆனால் பாபாவே இதை புரிய வைக்காத வரைக்கும் யாருக்குமே இது தெரியாது. ஸோ யாருடைய பாகமாக இந்த நாடகத்தில் ஒரு பாகம் இருக்குதோ அதை அவர் மட்டும்தான் நடிக்க முடியும். அவருக்கு பதிலாக வேறு ஒருத்தர் நடிக்க மாட்டாங்க. அவருடைய பாகத்தை எடுத்து வேறு ஒருத்தருக்கு கொடுக்க மாட்டாங்க. ஸோ புத்தா என்ன பாகத்தை நடித்தார், எப்போ வந்தார், என்ன பண்ணார் அப்படின்னு யாருக்கும் தெரியாது. ஸோ அவர் குருவா, ஆசிரியரா, தந்தையா அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அவர் யாருக்குமே சத்கதி கொடுக்க முடியாது. அவர் மதத்தை மட்டும்தான் ஸ்தாபனை பண்ணார். மதஸ்தாபகர், அவ்வளோதான். குருவெல்லாம் கிடையாது. தந்தை குழந்தைகளை உருவாக்கி அதுக்கு சொல்லியும் கொடுக்குறார். ஸோ அதனால தான் சிவபாபாவை அப்பானும் சொல்கிறோம், ஆசிரியர்னும் சொல்கிறோம், குரு மூன்றுமாகவும் இருக்கிறார். ஸோ வேறு யார்கிட்டையும் சொல்லி இதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க சொல்லலை.
ஏன்னா வேறு யாருக்கிட்டையும் இந்த ஞானமும் கிடையாது. எல்லையற்ற தந்தை மட்டும்தான் ஞான கடலாக இருக்கிறாரு. அப்போ கண்டிப்பாக அவர் இந்த ஞானத்தை நமக்கு கொடுப்பார். ஸோ தந்தை மட்டும்தான் நமக்கு சொர்க்கத்தின் ராஜ்ய பாக்கியத்தை கொடுத்தார், மீண்டும் கொடுத்து கொண்டு இருக்கிறார். வேறு யாரும் கொடுக்கறது கிடையாது. பாபா சொல்கிறாங்க, 5000 வருஷம் கழித்து மீண்டும் என்னை வந்து சந்திக்கிறீங்க. அதனால் குழந்தைங்களுக்கு பயங்கர சந்தோஷம் இருக்கணும். ஏன்னா யாரை ஒட்டுமொத்த உலகமும் தேடிக்கிட்டு இருக்கிறாங்களோ அவரை நான் அடைந்து விட்டேன். இது எவ்வளோ பெரிய சந்தோஷத்துக்குரிய விஷயம். பாபா சொல்கிறாங்க, குழந்தைகளே 5000 வருடம் கழித்து என்னை சந்திக்க வந்திருக்கிறீங்க. குழந்தைங்களாம் சொல்கிறாங்க, ஆமாம் பாபா, உங்களை இதுக்கு முன்னாடி பல தடவை சந்திச்சிருக்கிறோம் கல்பமாக. ஸோ சப்போஸ் உங்களுக்கு தூய்மையாக இருக்கிறதுனால பிரச்சனை வருது, கணவன் அடிக்கிறாரு அப்படின்னா, நான் சிவபாபாவை சந்திச்சிட்டேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இல்லை, இதெல்லாம் அந்த துக்கத்துலேருந்து வெளியில் வர்றதுக்கான வழி மட்டும் இல்லை, இந்த துக்கமே உங்களை மீண்டும் மீண்டும் பாபா கிட்டே இணைக்கும். இல்லை அடிக்கிறாங்கன்னா எதனால் அடிக்கிறாங்க? சிவனை சந்தித்ததுனால தானே அடிக்கிறாங்க, இல்லையா? ஸோ சிவன் ஒரு அற்புதமான ரகசியத்தை சொல்லிட்டார், அதை ஃபாலோ பண்ணுறோம், அடிக்கிறாங்க. ஸோ பாபாவுடைய நினைவின் மூலமாக மட்டும்தான் உங்களுடைய பாவம் அழியும். கள்ளங்கபடமற்றவர்களுடைய பந்தனத்தில் இருப்பவர்களுடைய பாவம் இன்னும் அதிகமாக அழிக்கப்படுது. ஏன்னா அவங்க அதிகமாக பாபா நினைப்பாங்க. கரெக்டு தானே? எந்த அளவுக்கு பந்தனத்தில் சிக்கிட்டு இருக்கிறாங்களோ, எந்த அளவுக்கு அடி வாங்குகிறாங்களோ, அந்த அளவுக்கு பாபா விட்டால் நமக்கு யாரும் கிடையாது இல்லையா? ஸோ பாபா இன்னும் அதிகமாக நினைப்பாங்க. ஸோ அதனால தான் துக்கம் அடைபவர்கள் பாக்கியசாலிகள். ஏன்னா சந்தோஷத்தில் கூட நம்ம பாபாவை மறந்துடுவோம், சந்தோஷத்தில் கண்டிப்பாக மறந்துடுவோம். ஆனால் துக்கத்தில் தான் பாபாவுடைய நினைவு இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அவங்களுக்கு எப்போல்லாம் துக்கம் வருதோ அப்போல்லாம் அவங்களுடைய புத்தி பாபா கிட்டே போகுது, சிவபாபா என்னை காப்பாற்றுங்க அப்படின்ட்டு. ஸோ அதனால் இப்போ சமீபமாக பைபிளில் கூட தாவீது அந்த மாதிரி புலம்புவோம். அப்போ அவனுடைய புத்தி கடவுள்கிட்ட போகுது. அப்போ கடவுள்கிட்ட போகிறதுக்கு அது ஒரு யுக்தியாகவும் இருக்குது நாடகத்தில். ஏன்னா துக்கத்தினால பாவம் அழியுது, அந்த நேரம் பாபாவை நினைக்கும் போது இன்னும் அதிகமாக அழியுது. ஸோ அதனால் அவரை நினைவு செய்கிறது நல்லது தானே. மரணத்தின் பொழுது ஒருவர் கங்கை கரையில் இருக்கணும், அவருடைய உதட்டில் கங்கை நீர் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கங்கைக்கு போயிட்டு வந்தவங்க அந்த தண்ணி எடுத்துகிட்டு வந்து அதை சாகும்போது கொஞ்சம் வாயில் கூட ஊற்றுவாங்க. ஸோ அதனால் ஆல்ஃபா பீட்டாவுடைய நினைவு உங்களுடைய புத்தியில் இருக்கட்டும். ஸோ கங்கைக்கரையில் இருக்கிறோம் அப்படின்னா பாபாவுடைய நினைவில், ஞானத்தின் நினைவில், சொர்க்கத்தின் நாராயணன் ஆக போகிறன்ற நினைவில் இருக்கணும். அவ்வளவுதான். பாபா அப்படின்னு சொல்கிறதன் மூலமாக கண்டிப்பாக உங்களுடைய ஆஸ்தியம் உங்களுக்கு ஞாபகம் வரும். அப்போனாலே அப்பா என்ன கொடுக்குறாருன்றது ஞாபகம் வரும்ல, சும்மா அப்பான்னு சொல்லுவோமா? ஸோ பாபான்னு சொல்லும்பொழுது ஆஸ்தியை நினைவு செய்யாதவர் யாரும் கிடையாதுன்ற. ஸோ ஒருவருடைய தந்தையை நினைவு செய்வதன் கூடவே அந்த தந்தையுடைய சொத்தையும் ஒருத்தர் கண்டிப்பாக நினைவு செய்கிறாங்க. ஸோ சிவபாபாவோடு சேர்த்து நாம் ஆஸ்தியையும் சேர்த்து தான் நினைக்கிறோம். விகாரத்திற்காக கணவன்மார்கள் உங்களை அடித்தாலும் கூட சிவபாபாவை நினைக்க வைக்கிறாங்க அவங்க. இல்லை, எதனால் நான் தூய்மையாக இருக்கிறேன்? சிவபாபாவுக்காக அப்படின்னு உங்களுக்கு டக்குன்னு புத்தி பாபா கிட்டே போகுதில்ல. ஸோ அதுவுமே பாபாவை நினைக்கிறதுக்கு உதவி தான் ஆகுது. ஸோ அதனால்
நீங்கள் பாபா கிட்ட இருந்து ஆஸ்தி அடைஞ்சிட்டு இருக்கிறீங்க, உங்களுடைய பாவமும் அழிஞ்சிக்கிட்டு இருக்குது. ஸோ நாடகத்தில் இது உங்களுக்கு குப்தமான நன்மை, மறைமுகமான நன்மை. ஸோ யுத்தத்தில் கூட நன்மை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி இந்த மாதிரி நீங்கள் அடி வாங்கிறதுல கூட நன்மை இருக்குது. குழந்தைகளாகிய நீங்கள் எக்ஸிபிஷன் கண்காட்சியிலெல்லாம் சேவை செய்கிறதுக்கு அதிக கவனம் கொடுக்குறீங்க இப்போ. ஸோ கண்காட்சி புது உலகத்தின் படைப்பு அப்படிங்கிற கண்காட்சியை உருவாக்குறீங்க இல்லையா, அது கூடவே அங்கே எழுதுங்க சொர்க்கத்தின் வாசல்னு எழுதுங்க. ஸோ ரெண்டுமே இருக்கணும், புது உலக படைப்பும் இருக்கணும், புது உலகம்தான் சொர்க்கம். அதோடைய படைப்பு நடந்துட்டு இருக்குது. எதன் மூலமாக நடந்துட்டு இருக்குது? சொர்க்கத்தின் வாசல் வழியாக, சங்கமயுகத்தின் வழியாக நடந்துட்டு இருக்குது. ஸோ இந்த ரெண்டுமே நீங்கள் எழுதணும். ஸோ புது உலகம் எப்படி ஸ்தாபனை ஆகுது அப்படின்னு மனிதர்கள் எப்போ கேட்குறாங்களோ அப்போ அவங்க ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சிடுவாங்க. ஸோ இந்த படங்கள் எல்லாமே அந்த புது உலகம் எப்படி ஸ்தாபனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறதுன்னு நீங்கள் மற்றவர்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டு இருக்குது. ஸோ இதை பாருங்கள். புது உலகத்திற்கான வாசல் கதவு அப்படிங்கிறது அந்த வார்த்தைகள் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அந்த சொர்க்கத்தின் வாசல் எப்போ திறக்கும்? நடக்க இருக்கும் யுத்தத்தின் மூலமாக திறக்கும். கீதையில் கூட கடவுள் ராஜயோகத்தை கற்றுக் கொடுத்தார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்குது. அவர் மனிதன்லேருந்து தேவதையாக மாற்றுறார். ஸோ அப்போ கண்டிப்பாக புது உலகத்தை அவர் தானே ஸ்தாபனை பண்ணி இருப்பார். மனிதர்கள் நிலவுக்கு போகிறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க, ஆனால் அங்கே என்ன இருக்குது? எதுவுமே கிடையாது, வெறும் நிலம்தான் இருக்குது. பார்க்குறதுக்கு அங்கே ஏதாவது மனிதர்கள் இருக்கிறாங்களா என்ன? ஸோ நிலவுக்கு போய் அவங்க பார்த்ததெல்லாம் வெறும் மண்ணு தான். இவ்வளோதான் உங்களுக்கு சொல்ல முடியுது அப்படின்னா அதனால் யாருக்கு என்ன நன்மை? இல்லை வெறும் தர. இப்போ நீங்கள் உண்மையான அமைதிக்கு போகிறீங்க, தேகமற்றவராக மாறுறீங்க. ஸோ அது அமைதியின் உலகம், சாந்தி தாமத்துக்கு போகிறீங்க. ஸோ நீங்கள் இறப்பதற்கு விரும்புகிறீங்க, தேகத்தை விடுவதற்கு விரும்புகிறீங்க. ஏன்னா இதை விட்டு சொர்க்கத்தில் வேறு உடல் எடுக்க போகிறோம். ஸோ அந்த ஆனந்தம் வர தான் இங்கே இருக்கக்கூடிய விஷயத்துலேருந்து உங்களுடைய புத்தி விலகும். ஸோ நீங்கள் பாபாவை கூப்பிட்டது மரணத்திற்காக தான். ஏன்னா அவருடைய பேரே அழிக்கும் கடவுள் இல்லையா, சிவனுடைய பேர். ஸோ உங்களை முக்தி மற்றும் ஜீவன் முக்திக்கு அழிச்சிட்டு போகிறதுக்கு தான் அவரை கூப்பிட்டீங்க. ஸோ உடலை விடுவதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீங்க. ஆனால் மனிதர்களுக்கு அவங்க எப்போ பதித்த பாவனரை வான்னு கூப்பிட்டாங்களோ அப்போ இது அவங்களுக்கு தெரியல, அவரை கூப்பிட்டதே நம்மளை அழிச்சிட்டு போகிறதுக்கு தான் அப்படின்ட்டு. ஸோ உண்மையிலே காலனுக்கெல்லாம் மகா காலனை அவங்க இங்கே கூப்பிட்டா மாதிரி பாபா வந்துட்டாருன்னு நாம் இப்போ புரிஞ்சுக்கிறோம். அவர் சொல்கிறாரு, வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு பாபா கூப்பிட்றார். அதனால் நாம் இப்போ வீட்டுக்கு போகிறோம் பாபா கூட. ஸோ நம்மளுடைய புத்தி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய சில குழந்தைகள் அவர்களுடைய புத்தி கடவுளே வந்திருந்தாலும் அவங்க புத்தி அவங்க பிஸ்னஸை தான் நினச்சிட்டு இருக்குது. இல்லாட்டினா இவங்க ஜுரமாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன இருக்கும், இந்த மாதிரி மனிதர்களை பற்றியே நினச்சிட்டு இருக்குது.
ஸோ அந்த மாதிரி சில குழந்தைங்க இருக்கிறாங்கன்னு பாபா சொல்கிறார். ஸோ அப்போ நிறையா உங்களுக்கு இந்த மாதிரி எண்ணம், பிஸ்னஸ்ஸு பற்றி, இவர் எப்படி இருக்கார், அவர் எப்படி இருக்கார், இதை பற்றி பலவிதமான எண்ணங்கள் உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. பாபா சொல்கிறாரு, நீங்கள் இங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது ஆத்மாக்களாகிய உங்களுடைய புத்தி அப்பா கிட்டேயும் ஆஸ்தி கிட்டேயும் மட்டும்தான் போகணும். அதாவது அப்பாவையும் ஆஸ்தியும் மட்டும்தான் நினைக்கணும். ஸோ நினைப்பது ஆத்மா தான். உதாரணத்திற்கு ஒரு தந்தைக்கு, லௌகீக தந்தைக்கு தன்னுடைய லௌகீக குழந்தை லண்டனில் இருக்குது, அது உடம்பு சரியில்லை அப்படின்னு செய்தி கிடைக்கிது அப்படின்னா உடனே தந்தையுடைய புத்தி அங்கே போயிடும். அதுக்கப்புறம் எப்படி இந்த ஞானம் அவங்க புத்தியில் உட்காரும்? இல்லை, அதை பற்றி சிந்தனையிலே இருக்கும், இந்த ஞானம் உள்ளே போகாது. ஸோ இங்கே உட்காந்துட்டு இருந்தால் கூட அவங்களுடைய புத்தி தன்னுடைய குழந்தையே நினச்சிக்கிட்டு இருக்கும். ஸோ அப்போ பற்றி எவ்வளோ பெரிய டேஞ்சர் பார்த்தீங்களா? திடீர்னு லௌகிக குடும்பத்தில் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா மைண்ட் அதிலே நினச்சிட்டு இருக்கும். நீங்கள் நினைக்கிறதுனால எதுவும் நடக்காது, பட் இருந்தாலும் புத்தி அதே தான் நினச்சிட்டு இருக்குது. ஸோ அப்போ எவ்வளோ எச்சரிக்கையாக இருக்கணும் பாருங்கள். ஸோ அதே மாதிரி ஒரு பெண்ணுடைய கணவன் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறான் அப்படின்னா அவளுக்குள்ளே ஒரு பூகம்பமே வெடிக்கும். அங்கேயே தான் அவளுடைய மனம் போயிட்டு இருக்கும், மனம் புத்தி. நீங்கள் இங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது அல்லது ஏதாவது பண்ணிட்டு இருக்கும்போது கூட சிவபாபாவைத்தான் நினச்சிக்கிட்டு இருக்கணும் தொடர்ந்து. இதில் தான் உங்களுக்கு பல கோடி மடங்கு பாக்கியம் இருக்குது. மற்றவர்களை நினைக்க உங்களுடைய பாக்கியமெல்லாம் அழியுது. அதனால்தான் பாபாவை தவிர எனக்கு யாரும் இல்லை, ஆல்ரெடி எல்லோரும் செத்துட்டாங்க, நானே செத்துட்டேன், வெறும் ஆத்மாவாக இருக்கிறேன், பாபா கிட்டேயும் சொர்க்கத்துக்கிட்டேயும் போயிட்டு இருக்கிறேன், சொர்க்கத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறது மட்டும்தான் உங்கள் மைண்டில் எப்போவுமே ஓடிட்டு இருக்கணும். அப்படி இந்த மாதிரி குடும்பத்தில் யாருக்கோ ஏதோ ஒன்று ஆகும்போது அப்போ நம்ம புரிஞ்சுக்கலாம், இன்னும் பலகீனமாக இருக்கிறோம், இன்னும் இந்த நினைவை அதிகப்படுத்தணும், வேகப்படுத்தணும் அப்படின்ட்டு. ஸோ இதுக்கு முன்னாடி பெண்கள் எப்படி தன்னுடைய கணவனையும் குருமார்களையும் நினைத்தார்களோ அந்த மாதிரி நீங்கள் பாபாவை நினைக்கணும். ஒரு நிமிஷம் கூட வீணாக்கக்கூடாது. நீங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக பாபாவை நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சேவை செய்யும் பொழுதும் உங்களால் பாபாவை நினைக்க முடியும். இல்லை, சும்மாவே நினச்சிக்கிட்டே இருக்கும்பொழுது தான் சேவை செய்யும்போதும் அவருடைய நினைவு இருந்துக்கிட்டே இருக்கும். பாபா சொல்கிறாங்க, என்னுடைய பக்தர்களுக்கு புரிய வைங்க. சொல்கிறது யார்? சிவபாபா சொல்கிறார். ஸ்ரீகிருஷ்ணருடைய பக்தர்களுக்கு நீங்கள் என்ன புரிய வைப்பீங்க? ஸ்ரீகிருஷ்ணர் புது உலகத்தை ஸ்தாபனை பண்ணுறாரு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க நம்புவாங்களா? உண்மையிலே இறைத்தந்தை சிவன்தான் படைப்பவர், ஸ்ரீகிருஷ்ணர் கிடையாது. அவங்க அதை எப்போ ஏற்றுக்குவாங்க அப்படின்னா, இந்த பழைய உலகத்தை புது உலகமாக பரமபிதா பரமாத்மா தான் மாற்றுறாரு அப்படின்னு சொல்லும்போது தான் அதை ஏற்றுக்குவாங்கன்னு பாபா சொல்கிறார். அது எப்படி ஏற்றுக்குவாங்கன்னு உங்களுக்கு தோணும். பாபா சொல்கிறத கண்ணை மூடிட்டு பண்ணுங்கள். ஏன்னா அவர் பெரிய புத்திசாலி, அவருக்கு தெரியும் எப்படி சொன்னால் அது நடக்கும் அப்படின்ட்டு. அதான் பாபாவுடைய வழி. ஸோ அப்போ பரமாத்மான்னு யாரை சொல்லுவோம்? பழைய உலகத்தை புது உலகமாக மாற்றுறவரை தான் சொல்லுவோம். புது உலகம் பழையதாகுது, பிறகு பழைய உலகம் புதியதாகவும் ஆகுது. இருந்தாலும் மனிதர்கள் கல்பத்தின் ஆயுளை ரொம்ப நீண்டதாக சொல்லிட்ட காரணத்தினால மனிதர்கள் முழு இருளில் இருக்கிறாங்க, எதை பற்றியும் கவலைப்படாமல். ஆனால் பாபாவோ உள்ளங்கையில் சொர்க்கத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கிறார் உங்களுக்காக. பாபா சொல்கிறாங்க, நான் உங்களை சொர்க்கத்தின் எஜமானர்கள் ஆக்கிறதுக்காகத்தான் வந்திருக்கிறேன். ஸோ இப்போ சொர்க்கத்தின் எஜமானர்களாக ஆவீங்களா? நான் போடுற அலங்காரத்தை போட்டுக்குவீங்களா? இல்லை தெய்வீக குண அலங்காரம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அற்புதம்.
ஏன் நாம் அப்படி ஆகக்கூடாது? ஸ்ரீ நாராயணன் ஆகக்கூடாது? நல்லது. என்னை நினைவு பண்ணி தூய்மை ஆகுங்கள். நினைவுனால தான் தூய்மை ஆக முடியும். ஸோ இந்த நினைவின் மூலமாகத்தான் உங்களுடைய பாவம் அழியும். வேறு வழியே கிடையாது. ஸோ உங்களுடைய ஆத்மாக்களாகிய உங்கள் மேலே பாவச் சுமைகள் இருக்குது இல்லையா? எங்கே இருக்குது? ஆத்மாவில் தான் இருக்குது, உடம்பில் கிடையாது பாவச் சுமை. ஒருவேளை உடம்பில் இருந்துச்சு அப்படின்னா உடம்பை எரிக்கும்போது பாவமும் எரிஞ்சிடுமே. ஆனால் ஆத்மா அழிவற்றுது. ஆனால் அதில் இந்த அழுக்கு சேர்ந்துடுச்சு. பாபா சொல்கிறாங்க, என்னை நினைக்கிறது மட்டும்தான் அந்த அழுக்கு நிற்கிறதுக்கான ஒரே வழி. ஸோ எவ்வளோ அற்புதமான வழி, அழுக்கானவர்களை தூய்மையாக்கிறதுக்கான வழி. சிவனுக்கு கோயில் கட்டியவர்கள் சிவபக்தர்கள் இல்லையா? ஸோ பூஜாரியை பூஜிக்க தகுந்தவர்னு சொல்ல முடியாது. கரெக்டாக? பூஜாரி வேறு, பூஜிக்க தகுந்தவர் வேறு. ஸோ அப்போ பக்தர்கள் கோயில் கட்டியிருக்கிறாங்க, அவங்க பூஜாரிகள் பூஜிக்க தகுந்தவர்களாக மாறுறாங்க. பட் இப்போ பூஜிக்க தகுந்தவர் கிடையாது, பக்தர்கள். அவங்களுக்கு தான் பாபா ஞானத்தை கொடுக்க சொல்கிறார். நல்லது. அற்புதமான முரளி சொன்ன அன்பான பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஸோ ஒட்டுமொத்த உலகமும் தேடிக்கிட்டு இருக்கிற அந்த பாபாவை நாம் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த சந்தோஷத்திலே இருங்க. ஸோ இந்த நினைவில் இருப்பதன் மூலமாக மட்டும்தான் உங்களுடைய பாவங்கள் அழியும். ஸோ அதனால் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் தந்தையை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும் இல்லையா? அம்மா செத்தாலும் அல்வா சாப்பிட்ணும், கணவன் இறந்தாலும் அல்வா சாப்பிடணும், மரண படுக்கையில் இருந்தாலும் பாபா நினைவிலே இருக்கணும். அதுதான் அங்கே. இப்போ உன்னால் பாபா நினைக்க முடியுமா? இப்போ உன்னால் பாபா நினைக்க முடியுமா? இதுதான் காமத்தை தூண்டக்கூடிய சூழ்நிலையில், கோபத்தை தூண்டக்கூடிய சூழ்நிலையில், பற்று, பேராசை, மரணம் இதெல்லாம் வரும்பொழுதும் எனக்கு எதுவும் தேவையில்லை, நான் பாபாவை மட்டும்தான் நினச்சிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் என்னன்னா அது பாபா பார்த்துக்கிறார், பாபா இருக்கார் கூட, நான் எதுக்கு கவலைப்படணும்? அப்படி நீங்கள் நினைக்க பெரிய பெரிய டெஸ்ட் பேப்பர்லாம் நீங்கள் பாஸ் ஆவீங்க. ஏன்னா அந்த நேரத்தில் நினச்சிட்டிங்கன்னா பாஸு, வேறு ஒன்றும் கிடையாது. நினைக்கிறது தான். என்ன நடந்தாலும் பாபாவையும் ஆஸ்தியும் நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க, ஒரு நிமிஷம் கூட வீணாக்காமல். அதான் ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த பழைய உலகத்திலிருந்து புத்தியின் நங்கூரத்தை உயர்த்திடுங்க. அப்படின்னு அர்த்தம், இந்த பூமியிலே உங்கள் புத்தி இருக்கக்கூடாது. இந்த பூமியில் உள்ள எதன் மீதும் உங்கள் புத்தி இருக்கக்கூடாது. அந்த சொர்க்கத்தையே நினச்சி அந்த போதை இருக்கணும். எப்படா அந்த சொர்க்கத்துக்கு போவேன், அந்த போதை இருக்கணும். ஸோ வெளிநாட்டில் இப்போ நிறைய பேர் அந்த வெளிநாட்டிலலாம் லவ் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அவங்கள எப்படா சந்திப்போம், அந்த போதையில் இருப்பாங்க இல்லையா? அதில் என்னென்னா, சந்திக்கிற வரைக்கும் இவங்களா சந்திக்கிற மாதிரியே மைண்டில் கற்பனை வேறு பண்ணிக்குவாங்க. அந்த மாதிரி சொர்க்கத்தையே வாழற மாதிரி நீங்கள் கற்பனையும் பண்ணணும். எப்படா அங்கே போவோம், அந்த போதை இருக்கணும். உங்களுடைய பர்ஃபெக்டான குடும்பம் அங்கே தான் இருக்குது. அதை எப்போ சந்திப்போம்? என்னுடைய அப்பாவை, அம்மாவை, கணவனை, மனைவியை, மகனை, மகளை, கூட பிறந்தவங்களை எப்போ சந்திப்போம்? எனக்காக அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க. அந்த போதையை நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். ஸோ நமக்காகவே பாபா அந்த புத்தம்புது வீடை கட்டிகிட்டு இருக்கிறார் இல்லை? புது வீடு கட்டின பிறகு யாராவது பழைய வீடை நினைப்பாங்களா? ஸோ அதனால் இந்த உலகம் நரகத்தின் ஆழ்ந்த இருளில் இருக்குது அப்படிங்கிறது சதா உங்கள் புத்தியில் ஞாபகம் இருக்கணும். இதிலிருந்து, இந்த நரகத்திலேருந்து, கம்சபுரியிலேருந்து தப்பிச்சு நான் சொர்க்கத்திற்கு போயிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற நினைவு இருந்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்?
நான் போகணுன்னா இங்கே எதையுமே நான் பார்க்கக்கூடாது, அவ்வளோதான். சொர்க்கம் மட்டும், குதிரைக்கு கடிவாளம் பட்ட மாதிரி சொர்க்கம் மட்டும்தான் உங்கள் கண்ணுக்கு தெரியணும். வரதானம் செம பவர்ஃபுல்லான வரதானம். உண்மையான சேவாதாரியாகி உலக மாற்ற காரியத்தை அதிவேக சேவையின் மூலம் முடித்து விடுங்கள். அதுக்கு விளக்கம், அதிவேகத்தில் சேவை செய்யணும் அப்படின்னா ரூப் பசந்த் ரெண்டுத்தும் சமநிலை இருக்கணும். ஸோ அதாவது ஞானி மற்றும் யோகம், ஞானம் யோகம் ரெண்டுத்துலேயும் சமநிலை இருக்கணும். எப்படி பசந்த் ரூபத்தில், அதாவது ஞானி ரூபத்தில் நீங்கள் எல்லோரும் குழுவாக, இப்போ ஒரு மண்டபம் பிடிச்சி ஜோதிலிங்க தரிசனம் அல்லது வேறு ஏதோ ஒரு சேவை பண்ணுறோம் அப்படின்னா அந்த படங்கள் இருக்கும். நிறைய பேர் ஆக்சுவலாக நிறைய படங்கள் வைத்து கூட பெரிய அளவில் பண்ணுவாங்க. நிறைய இடத்துல அந்த பட விளக்கம் நடந்துக்கிட்டே இருக்கும் அட் எ டைமில். ஸோ ஒரு குழு ரூபத்தில் ஞானி ஸ்வரூபமாகி ஒரே நேரத்தில் நிறைய பேருக்கு நீங்கள் உங்களால் செய்தி கொடுக்க முடியுது. அதே மாதிரி அது பசந்த் ஸ்வரூபம். ரூப் ஸ்வரூபம் அதாவது ஞான ஸ்வரூபத்திலையும் குழு ரூபத்தில் நீங்கள் எல்லோரும் நினைவின் பலத்தின் மூலமாகவும் உயர்ந்த எண்ணத்தின் பலத்தின் மூலமாகவும் அதிவேகத்தில் சேவை செய்யணுன்ற இல்லையா. ஞானம் கொடுக்கறதுன்னு கூடவே யோக பலமும் எல்லோரும் பாபா குழந்தை ஆகணுன்ற அந்த உயர்ந்த எண்ணமும் ஒரே நேரத்தில் நீங்கள் உருவாக்கவும் செய்யணும். அட் எ டைமில் வாயுமண்டலத்தையும் பக்காவாக உருவாக்கணும், செய்தியும் கொடுக்கணும், ரெண்டுமே நடக்கணும். அதற்கான வழி என்னன்னு நீங்கள் தான் உருவாக்கணுன்றார். இதுதான் இங்கே முக்கியமான விஷயம். இதை பண்ணுங்கள் ஒன்று ஒன்றா அவர் சொல்கிறதில்ல, சாரமாக சொல்லிடுறாரு. அது என்னன்னு நீங்கள் தான் பண்ணிக்கணும். ஸோ இது கூடவே இது ரொம்ப முக்கியம். சேவைக்கெல்லாம் போகும்போது நிறைய சமஸ்காரம் முதல் வரும். ஸோ ஒரு பெரிய சென்டருக்கு போயிருக்கிறேன். அங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய சேவையாக இருந்தாலும் சரி, முதல்ல முரளி முடிச்சுட்டு தான் சேவை. ஏன்னா அங்கே சேவைக்கு என்ன பண்ணணுன்றது எல்லாமே முரளியில் இருக்கும். சில இடங்களில் பார்த்திங்கன்னா சும்மா கேள்வி பதில் சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. அங்கே முரளி தானே மெயின், அதுதானே அங்கே எச்சரிக்கை கொடுப்பார். ஸோ அதில் கவனம் வைக்கணும். ஸோ அதே மாதிரி முன்கூட்டியே சொல்லணும், இந்த மாதிரி சமஸ்காரம் முதல் வரும், இது மாயை நம்மளை முன்னாடி போக விடாமல் தடுக்கிறதுக்காக பண்ணுது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு பொறுத்துக்கணும். இங்கே பொறுத்துக்கிறவங்களுக்கு தான் மார்க்கு அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்து எடுத்துகிட்டு போனால் ரொம்ப சூப்பராக இருக்கும். சரி, இது கூடவே உங்களுடைய பழைய சமஸ்காரம், பழைய சுபாவம், பழைய நடவடிக்கைகள் இப்படிங்கிற இந்த யாகம் வளர்க்கும்போது எள்ளுலாம் கடைசியில் போடுவாங்களே, அது மாதிரி நீங்கள் போட வேண்டிய எள்ளு இது தான். பழைய சமஸ்காரம், பழைய சுபாவம், நடத்தைகள் எல்லாம் எப்படி போடணும், சுவாகா பண்ணணும். திடமான எண்ணம், அதை மொத்தமாக நான் எரிச்சிட்டேன் அப்படின்ற திடமான எண்ணம், இனி அந்த பலகீனம் வரவே கூடாது அப்படின்ற திடமான எண்ணத்தின் மூலமாக அதை அர்ப்பணிச்சிடுங்க, எரிச்சிடுங்க. அப்போ இந்த உலக மாற்ற காரியம் அதிவேகத்தில் நடக்கும். இந்த யாகமும் முடிஞ்சிடும், ருத்ர ஞான யாகம் முடிஞ்சிடும். சூப்பரான வரதானம். ஸ்லோகன், அங்கே ஞானி மற்றும் யோகம் ரெண்டுத்துக்கும் சம நிலை இருக்கணும். அது குழுவாக சேர்ந்தாலும் சரி, தனியாக செஞ்சாலும் சரி. அதே மாதிரி ஸ்லோகனில் பாபா என்ன சொல்கிறாருன்னா, மாஸ்டர் மற்றும் குழந்தை, எஜமானன் மற்றும் குழந்தை, இந்த ரெண்டுத்துக்கும் சமநிலை வைத்து உங்களுடைய திட்டங்களை நடைமுறையில் கொண்டுட்டு வாங்கன்ற. ஸோ இதுவுமே குழு ரூபத்தில் அவ்யக்த முறையில் பாபா சொல்லியிருப்பார். ஒரு குழுவாக ஒரு முடிவு எடுப்பீங்க, எப்படிலாம் சேவை செய்யலாம், என்னென்ன பண்ணலான்ட்டு. ஆளாளுக்கு கேட்பாங்க உங்களுடைய கருத்து என்னன்ட்டு. அப்போ நீங்கள் எல்லாரையும் விட பெஸ்ட்டு கருத்து சொன்னாலும் பெரும்பான்மையானவர்கள் உங்களுடைய கருத்தை ஏற்றுக்கலை அப்படின்னா, பெரும்பான்மையானவர்கள் எந்த கருத்தை ஏற்றுக்கிறாங்களோ அந்த பக்கம் நீங்கள் சேர்ந்துடுங்கன்னு பாபா சொல்லார். ஏன்னா உங்களால் குழுவின் ஒற்றுமை பிரியக்கூடாது. ஸோ பெரும்பான்மையானவர் என்ன எடுத்தாங்களோ அது கடவுளுடைய தீர்ப்புன்னு முடிவு பண்ணிட வேண்டியது தான். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்ட்டு அரசியல்வாதிகள் கூட ஏற்றுக்கிறாங்கல்ல எலெக்ஷனில் வர ரிசல்ட்டை. அப்போ நம்ம ஏற்றுக்கலன்னா என்ன சொல்கிறது? அப்போ அதை ஏற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த உங்கள் கருத்தை சொல்லும்போது நீங்கள் எஜமானனாகி சொல்கிறீங்க. ஒன்ஸு
நிமித்த ஆத்மா வந்து இல்லைங்க இந்த இது தான் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவ்வளோதான். அதை ஏற்றுக்கிட்டு ஒரு குழந்த மாதிரி கண்ணை மூடிட்டு அதை ஃபாலோ பண்ணோம், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லியிருப்பார். இதையே நீங்கள் தனி மனித வாழ்க்கையிலும் கூட தனியாக நீங்கள் பண்ணுற சேவையாக இருக்கட்டும், சுய புருஷார்த்தம் இருக்கட்டும், அதுக்குமே நீங்கள் பிளான் போட்டிங்கன்னா அது கரெக்டாக அதே மாதிரியே நடக்கணும். குழந்த மாதிரி பிளான் போடும்போது எஜமானராக போடுங்க, ஃபாலோ பண்ணும்போது குழந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணும்போதும் எஜமானர் மாதிரி உங்கள் இஷ்டத்துக்கு இதெல்லாம் சரிப்படாதுன்னிங்கன்னா எதுவுமே எந்த திட்டத்தையும் உங்களால் நிறைவேற்ற முடியாது. ஸோ சூப்பர் ஸ்லோகன் அவ்யக்த இஷாரா. தூய்மையின் பர்சனாலிட்டி மற்றும் ஆன்மீக ராயல்ட்டியை தாரணை செய்யுங்கள். இந்த ஈஸ்வரிய சேவையில் இருக்கிறதுலே மிகப்பெரிய புண்ணிய காரியம் என்னென்னா தூய்மையை பிறருக்கு தானமாக கொடுப்பது தான். தானும் தூய்மையாகி பிறரையும் தூய்மையாக இருக்க வைக்கிறீங்க இல்லையா, இப்படி இருக்கிறதுக்கு பேர் தான் புண்ணிய ஆத்மாவாக இருக்கிறதுன்னு சொல்ல முடியும். ஏன்னா நீங்கள் ஆத்மாவின் தற்கொலை அப்படிங்கிற மிகப்பெரிய பாவம் செய்கிறதுலேருந்து ஆத்மாக்களுக்கு விடுதலை கொடுக்குறீங்க. ஏன்னா காமத்தில் விழுறது ஆத்மா தற்கொலை பண்ணுறதுன்னு பாபா சொல்கிறார் இல்லையா. தன்னுடைய ஒரு ஜென்மத்துக்கு தேவையான ஆஸ்தியை எல்லாம் காமத்தில் விழுந்து ஒரு தடவை காமத்தில் விழுந்தே அழிச்சிடும். அப்போ அது தற்கொலை தானே இல்லையா. ஒரு ஜென்மத்துக்கான ஆயுள் சொத்து எல்லாமே காலி ஆகிடுது. ஸோ அதிலிருந்து நீங்கள் காப்பாற்றுறீங்களே, அப்போ நீங்கள் இதுதானே மிகப்பெரிய புண்ணியம். ஏன்னா காமத்தில் விழுறது அப்படிங்கிறது வந்து ஆத்மாவின் தற்கொலை. தூய்மை அப்படிங்கிறது வாழ்க்கையை தானமாக கொடுப்பதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ ஒருத்தருக்கு வாழ்க்கையே தானமாக கொடுக்குறீங்க. தூய்மையை கொடுக்கறதன் மூலமாக அவங்களுடைய வாழ்க்கையை இல்லை அடுத்த 5000 வருட வாழ்க்கையை நீங்கள் தானமாக கொடுக்குறீங்க தூய்மையாக இருக்க சொல்லி. பாருங்களேன், இந்த ஒரு பிறவி தூய்மையாக இருக்கிறதுனால ஆக்சுவலாக நம்மளுடைய ஆயுள் முடிஞ்சிருச்சு. பாபா ஞானம் கிடைக்கும் போதே நமக்கு முடிஞ்சிருச்சு ஆயுள். அப்போ இப்போ தான் நம்ம உருவாக்குறோம் 5000 வருடத்திற்கான ஆயுளை, அதற்கு தேவையான செல்வத்தை எல்லாமே. அப்போ இங்கே தான் அங்கே தானம் நடக்குது, அதை புரிஞ்சுக்கணும். அப்போ யோசிச்சுப்பாங்களா, ஒரு ஜென்மம் தூய்மையாக இருக்கிறதா 5000 வருடம் வாழ்க்கையை நம்மளால் எடுக்க முடியுது அப்படின்னா, ஒருவேளை எல்லா பிறவியும் அப்படியே இருந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும் இல்லையா. சரி, அது மட்டும் இல்லை, துக்கத்திலிருந்தும் காப்பாற்றுறோம். ஒருத்தருடைய துக்கத்தை நீக்கி அவருக்கு சுகத்தை கொடுக்கறது இருக்குது பாருங்கள், அதுதான் இருக்கிறதுல மிகப்பெரிய புண்ணிய காரியன்றார். ஸோ காமத்தில் விழுந்து தான் அவனுடைய வாழ்க்கை ஃபுல்லாக நரக வேதனை அனுபவிக்கிறான். எல்லா விதத்திலும் செல்வம் போகுது, நோய் வருது, எல்லாமே நம்பிக்கை துரோகம் எல்லாமே நடக்கும். ஸோ அந்த துக்கத்திற்கான காரணம் இந்த காமம் அப்படிங்கிறதை அவனுக்கு சொல்லி அதை நீக்கும் பொழுது தூய்மையாக இருக்கிறதுனால அவனுக்கு அளவற்ற சுகம் கிடைக்குது. ஸோ அப்படி சுகத்தையும் கொடுக்குறீங்க பாருங்கள், அதுதான் மிகப்பெரிய புண்ணிய காரியம். அதுவும் 21 பிறவிக்கு, கரெக்டாக சொல்லணும்னா 5000 வருடத்துக்குமே. ஸோ இந்த மாதிரி புண்ணிய காரியத்தை செய்யும் பொழுது தான் நீங்கள் புண்ணிய ஆத்மாவாக ஆவீர்கள். செம பவர்ஃபுல் முரளி. குறிப்பாக அவ்யக்த இஷாராவும் ஸ்லோகனும் வரதானமும் ரொம்ப சூப்பர். லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக.